அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு முக்கியமான செய்திகள் இருக்குது நண்பர்களே. ஒன்று, நம்ம பக்கத்து ஊர் ஏழ்ரை பற்றி, யூனுஸை பற்றி தான். யூனுஸ் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இந்த பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டின் போது சந்திக்கணும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கொண்டிருந்தார் இல்லையா. அவருக்கு பாரத பிரதமர் நேரமும் ஒதுக்கினாரு. அந்த சந்திப்பின் போது திரும்ப திரும்ப யூனுஸுக்கு பாரத பிரதமர் நோஸ்கட் விட்டுக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது வெளிவந்து பங்களாதேஷ் சோசியல் மீடியா பூரா பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயம் என்ன, யூனுஸுக்கு அப்படி என்ன நோஸ்கட் விட்டாரு நம்முடைய பிரதமர் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இரண்டாவதாக ஒரு நல்ல செய்தி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை சென்றிருக்கிறார் நண்பர்களே. அங்க அவருக்கு இதுவரைக்கும் உலகின் எந்த நாட்டு தலைவருக்கும் கொடுக்கப்படாத அளவுக்கு ஒரு பாரம்பரிய செரிமோனியல் வரவேற்பு விழா நடத்தப்பட்டது. ஒரு மிக பிரம்மாண்டமான அந்த வரவேற்பு விழாவை கண்டு இன்றைக்கு இந்த பிராந்தியமே ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்குது. ஒரு காலத்தில் இந்தியாவுடைய புறமுதுகளை தொடர்ந்து குத்தி கொண்டு இந்தியாவை எதிரியாகவே பாவிச்சு வந்த இலங்கை இன்றைக்கு இந்தியாவுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த நாட்டின் ஆக பெரிய மரியாதையை வழங்கியிருப்பது பல புருவங்களை உயர்த்தி இருக்குது. அது மட்டும் இல்ல, திரு மோடி அவர்களுடைய இந்த பயணத்தின் போது இலங்கையில் பல முக்கியமான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட போவதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, இன்றைக்கு பங்களாதேஷ் மக்களே ஆக அதிகம் வெறுக்கிற ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா அது அந்த நாட்டுடைய சீஃப் அட்வைசர் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற ப்ரொஃபஸர் முகமது யூனுஸ் தான். ஒரு காலத்தில் அந்த நாட்டில் மட்டுமில்ல, இந்தியாவிலையும் சரி உலகம் முழுவதும் பெரும் மரியாதையை பெற்றிருந்தார் இந்த முகமது யூனுஸ். அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கூட வழங்கப்பட்டது. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், அவர் பங்களாதேஷுக்கு, குறிப்பாக பங்களாதேஷுடைய அடித்தட்டு மக்களுக்கு ஆற்றிய சேவைக்காகவும் அவருடைய கிராமீன் அப்படிங்கிற வங்கியை அவர் தொடங்கினார். அந்த வங்கி அந்த அடித்தட்டு மக்களுக்கு வழங்கிய சேவைக்காகவும் அந்த விருது வழங்கப்பட்டது. அந்த விருது வழங்கப்பட்ட பிறகு அவர் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்திருந்தார். இது நடந்தது 2015. அவர் இந்தியாவுக்கு வந்திருந்த போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே அவரை பாராட்டவும் செய்திருந்தார். இந்த முறை பிம்ஸ்டெக் மாநாடு அங்க தாய்லாந்தில் நடந்தது இல்லையா. அந்த மாநாட்டின் போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அழாத குறையாக, காலில் விழாத குறையாக பங்களாதேஷுடைய அதிகாரிகள் இந்தியாவிடம் கெஞ்சி இருக்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷில் நான் சொன்னேன் இல்லையா முந்தைய, அந்த யூனுஸ் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பயங்கரமான கெட்ட பேரு, பயங்கரமான எதிர்ப்பு. ஏன்னா இந்த மனுஷன் கொல்லப்புறம் வழியா வந்து ஆட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு மனுஷன் போகவும் மாட்டேங்கிறாரு, எலெக்ஷன் நடத்த மாட்டேங்கிறாரு. அதே சமயத்தில் இவரால் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியுதா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் மக்களே கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது அந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் ஏய் சீக்கிரம் எலெக்ஷனை வையப்பா அப்படின்னு மிரட்டாத குறையாக யூனுஸை மிரட்டிக்கிட்டு வராங்க. இவங்க ஒரு பக்கம் மிரட்டினா அந்த பக்கம் பங்களாதேஷுடைய இராணுவம் ஒரு பக்கம் யூனுஸை மிரட்டுது. நீ டிசம்பருக்குள்ளே எலெக்ஷனை வைக்கலையா நடக்கிறதே வேற அப்படின்னு அவங்க வார்னிங் விட்டுருப்பதாகவும் செய்திகள் வெளிவருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூனுஸுக்கு வெளிநாட்டு ஆதரவு தேவைப்படுது அப்படின்னும், அதுலேயும் குறிப்பாக இந்தியாவும் சீனாவும் ஆதரவு கொடுத்தாதான் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையையும் யூனுஸ் இப்பொழுது புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சீனாவுக்கு போனார். அங்கே போய் இல்லாததும் பொல்லாதையும் பேசிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு எப்படியாவது பாரத பிரதமரை சந்திச்சுட்டா அந்த போட்டோவை வச்சு நமக்கு இந்தியாவில் எவ்வளோ ஆதரவு இருக்குது பாருங்க, யாராவது வாலாட்டினீங்க இந்தியாவும் சைனாவும் உங்களை சும்மா விடாது அப்படின்னு மிரட்டி மீன் குஞ்சு பிடிக்கிறதுக்காக யூனுஸ் இப்படி ஒரு மீட்டிங்க்கு ரொம்பவுமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதாக சொல்லப்படுது.
பாரத பிரதமர் அங்கே போய் தாய்லாண்டில் இறங்கிறது வரைக்கும் இதற்கு ஒப்புதலே வழங்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு சரி அப்படின்னு சொல்லி அவருக்கு டைம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க வந்த யூனுஸ் ஆரம்பத்தில் பாராட்டி இருக்கிறாரு. இந்த மாதிரி இந்தியாவும் பங்களாதேஷும் நெருங்கிய உறவுகள் ஆச்சா ஓச்சா ஆவு அப்படின்லாம் பாராட்டின மனுஷன் அதற்கு பிறகு ஷேக் ஹசீனா விவகாரத்தை எடுத்திருக்கிறாரு. ஷேக் ஹசீனா உங்கள் நாட்டில் பாரதத்தில் உட்காந்துக்கிட்டு கண்டதையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு உடனடியாக அவங்கள நாடு கடத்தி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் யூனுஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவங்க கண்டபடி பேசாத அளவுக்கு நீங்கள் அவங்கள அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சட்டம் தன் கடமையை செய்யும், இந்தியா ஒரு முழு ஜனநாயக நாடு, எங்களுக்குன்னு சட்டதிட்டங்கள் இருக்குது, அதற்கு உட்பட்டு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம், இனியும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி முதல் நோஸ்கட்டை யூனுஸுக்கு விட்டுருக்கிறாரு. சுருக்கமாக பிரதமர் ஷேக் ஹசீனாவில் நாங்கள்லாம் எக்ஸ்ட்ராடைட்லாம் பண்ண முடியாது, நாடு கடத்த முடியாது, அவங்கள வாய் மூடிட்டு இருங்கன்னு சொல்ல முடியாது, உன்னால் ஆனதை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய பாஷையில் இப்படி தான் சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு யூனுஸ் அடுத்த விஷயத்தை கிளப்பியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவும் பங்களாதேஷும் நெருங்கிய உறவுகள், நம்ம பொருளாதார இணக்கம், பொருளாதார மேம்பாடு ரொம்ப அவசியம், நம்மளுடைய பொருளாதார இணக்கம் கொடுக்கல் வாங்கல் ரொம்பவுமே நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானது, அதனால் நம்ம ரெண்டு நாடுகளும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூடவே அடுத்த முறை பிம்ஸ்டெக் உடைய தலைவராக நான் பொறுப்பேற்கிறேன், யார் யூனுஸ் பொறுப்பேற்கிறேன், அந்த சமயத்தில் பிம்ஸ்டெக் நாடுகள் எல்லாருமே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறதுக்கு இந்தியா ஒத்துழைக்க வேணும், முதல்ல பங்களாதேஷும் இந்தியாவும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு ரொம்ப அமைதியாக பதில் சொல்ல நம்முடைய பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவு அரசுகளை பொறுத்தெல்லாம் இல்லை, அரசியல் கட்சிகளை பொறுத்தும் அல்ல. இங்கே எந்த கட்சி வேணால் வரலாம், அங்கே எந்த கட்சி வேணால் வரலாம், யார் வேணால் ஆட்சியில் இருக்கலாம், ஆனால் நம்முடைய உறவுங்கிறது பங்களாதேஷ் பிறந்ததுலேருந்தே இருக்குது, அது ஒரு சிறப்பான ஒரு யுனிக்கான தனித்துவம் வாய்ந்த ஒரு உறவு, அந்த உறவு இந்திய பங்களாதேஷ் மக்களுக்கு இடையிலான உறவு தான், அதனால் இந்த மக்கள் உறவை, இந்திய பங்களாதேஷ் மக்களுக்கு இடையிலான உறவை மேம்படுத்துவதற்கு இந்தியா என்றைக்கும் தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னவர் அடுத்ததாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி யூனுஸ் சொன்னார் இல்லையா, அதற்கு பதில் சொல்லும் விதமாக நம்முடைய மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, பங்களாதேஷில் வாழ்கிற மக்கள் அச்சமின்றி எந்த விதமான கசப்புணர்வும் இல்லாமல் அனைவரும், அந்த நாட்டில் வாழ்கிற அனைவரும் சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி வாழ வேணும் அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய குறிக்கோளாக இருக்குது. அந்த நாட்டில் பங்களாதேஷில் வாழ்கிற சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது உங்களுடைய கடமை, அவசியமாக நீங்கள் இதை செய்ய வேணும். அது மட்டுமல்ல, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இது போன்ற முக்கியமான ஒப்பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக செய்து கொள்வோம், நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஜனநாயக பங்களாதேஷோடு, ஒரு நல்லிணக்கம் கொண்ட பங்களாதேஷோடு, ஒரு மதச்சார்பற்ற பங்களாதேஷோடு நாங்கள் செய்து கொள்வோம், அனைத்து மதத்தினரும் சுதந்திரமாக பாதுகாப்பாக வாழக்கூடிய ஜனநாயக பங்களாதேஷோடு தான் நாங்கள் செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சுருக்கமாக நம்ம ஊர் பாஷையில் நாம் பேசுகிற மாதிரி சொன்னோம்னா, உங்கூடையில் நாங்கள் அக்ரிமெண்ட்லாம் போட முடியாது, நீ என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டா நீ எப்படியோ உட்கார்ந்துருக்கிறீல, நீ எல்லாம் எங்களுக்கு யாரும் இல்லை தம்பி, எங்களுக்கு மக்கள் டு மக்கள் ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம், ஜனநாயக பங்களாதேஷோடு தான் நாங்கள் எந்த உறவையும் வச்சுக்குவோம். அப்போ ஜனநாயக பங்களாதேஷ் அப்படின்னா என்ன சொல்கிறாரு மோடி அவர்கள், கப்பு சுப்புன்னு கூடி சீக்கிரம் போய் நீ எலெக்ஷனை நடத்து, எலெக்ஷனில் எந்த கட்சி வேணால் ஜெயிக்கட்டும், அந்த ஆட்சியோடு தான் இந்தியா எந்த விதமான ஒப்பந்தத்தையும் செய்து கொள்ளும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக யூனுஸோட மூஞ்சியில் பொலீர் 4 அரை விட்ட கணக்காக சொல்லியிருக்கிறாரு நம்முடைய மோடி அவர்கள்.
இது போக சின்ன சின்னதாக மேலும் சில இஷ்யூஸை யூனுஸ் பேசிட்டு வாங்கி கட்டிக்கிட்டதாக தெரியுது நண்பர்களே. ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரு மோடி அவர்கள் ஜனநாயக பங்களாதேஷோடு தான் எங்களுக்கு எந்த விதமான உறவும் பேச்சுவார்த்தையும் அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இதில் பயங்கரமாக நாரி போயிட்டாரு யூனுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு படத்தில் வடிவேலை விட்டு சாத்துன்னு சாத்துவாங்க இல்லையா கோவை சரலா வீட்டுக்குள்ளே, நம்மால் வெளியில் வந்து எப்படி கெத்தாக நின்றுட்டு போவார், அதே மாதிரி இங்கேயும் வெளியில் வந்து யூனுஸ் அப்படியே மீசையில் மண்ணொட்டாத குறையாக எல்லாம் ஃபைன் எல்லாம் நல்லா இருக்குதப்பா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமான உறவு சூப்பராக இருக்குது, எங்களுக்கு இனி மோடி அவர்கள் தான் காக்கும் தலைவன் அப்படின்லாம் பேசிவிட்டு மனுஷன் போயிருச்சு ஊருக்கு. இந்த 7.5 என்னைக்கு இந்த பங்களாதேஷ் மக்கள் தூக்கி எறிகிறாங்களோ அன்னைக்கு தான் பங்களாதேஷை பிடித்த சனி விலகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சனியனை விட்டு தொலைச்சிட்டு அடுத்ததாக ஒரு நல்ல செய்திக்கு வருவோம். அடுத்த செய்தியாக நம்ம பார்க்கறது பாரத பிரதமருடைய இலங்கை பயணத்தை பற்றி. பாரத பிரதமர் தாய்லாண்டில் பிம்ஸ்டெக் மாநாட்டை முடிச்சுட்டு நேராக இலங்கை போயிருக்கிறார் நண்பர்களே. அங்கே வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய செரிமோனியல் வரவேற்பு வழங்கப்பட்டது. அந்த மாதிரியான வரவேற்பு இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் எந்த ஒரு நாட்டு தலைவருக்கும் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவின் மீது பாரதத்தின் மீது இன்றைக்கு இலங்கை ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சிருக்குது அப்படிங்கிறத இதை எடுத்துக்காட்டுது அப்படின்னு தான் ராஜதந்திரிகள் சொல்கிறாங்க. பாரத பிரதமர் அங்கே போன உடனே அந்த நாட்டு அதிபர் அனுராக் குமாரா திசநாயகவே நேரில் வந்து பிரதமர் அவர்களை வரவேற்று அவருக்கு இராணுவ மரியாதையெல்லாம் வழங்கப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு அங்கு இந்தியர்களை அங்கே வாழ்கிற இந்திய வம்சாவளியினரை பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சாங்க. அதற்கு பிறகு இலங்கையோடு பலவிதமான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கும் இப்பொழுது நடவடிக்கையை எடுத்து வராங்க. இதில் மிக முக்கியமாக ஒரு இராணுவ ஒப்பந்தம் ஏற்படுத்த போகுது இந்தியாவும் இலங்கையும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இந்தியா வந்து ராஜீவ்காந்தி காலத்தில் இலங்கைக்கு IPKF அனுப்பணும் இல்லையா, இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அதில் ஏற்பட்ட கெட்ட பேருக்கு பிறகு இப்பொழுது தான் முதல் முறையாக இலங்கையில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பெயர், நல்ல எண்ணம், இந்தியாவின் மீது ஒரு நல்லெண்ணம் வந்திருக்குது இலங்கை மக்களுக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால் அதற்கு பிறகு இப்பொழுது தான் ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்கு நம்முடைய 2 நாடுகளும் முன் வந்திருக்கிறாங்க. இது போக மேலும் பல முக்கியமான ப்ராஜெக்டுகளை முன்னெடுப்பதற்கு இலங்கையும் இந்தியாவும் முடிவெடுத்திருக்கிறதாக சொல்றாங்க நண்பர்களே. அதற்கான ஒப்பந்தங்கள்லாம் இன்றைக்கு கையெழுத்தாகும். இந்த செய்திகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தது உங்களுக்கு அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க, கூடவே உங்கள் நண்பர்களிடம் ஒரு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய லைக்ஸ் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக வந்து சேருது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.